வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் தியரி டாப்பிக்கில் யூனிட் 4 MA25C07 பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் கான்கரன்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற டாபிக் if A is concurrence to B modulo M, then A power n is concurrence to B power n modulo M, then any positive integer n. இந்த ரிசல்ட்கான ப்ரூஃப் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு, பட் இந்த டாபிக் தெரிஞ்சால் மட்டும்தான் சில ப்ராப்ளத்தில் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏ கான்கரண்ட் பியாக இருந்தால் ஏ பவர் என் இஸ் ஆல்சோ கான்கரண்ட் டு பி பவர் என். பவர் ரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரூஃப் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் வந்து ஏ இஸ் கான்கரண்ட் டு பி மாடுலோ எம் எழுதியாச்சு. நம்ம என்ன கிளைம் ப்ரூஃப் கொடுக்கணும்? ஏ பவர் என் கான்கரன்ஸ் டு பி பவர் என் மாடுலோ எம். இந்த மாதிரி மாடலுக்கு யூனிட் 3ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு பவர் வைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பை மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் 3 ஸ்டெப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 1ல் n = 1 எடுப்போம். ஸ்டெப் 2ல் அசம்ஷனாக n = k எடுத்துக்கணும். ஸ்டெப் 3ல் n = k+1 போட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆதான்னு செக் பண்ணணும். ஸ்டெப் 4ல் கன்க்ளூஷன் வெரிஃபை ஆகுதுங்கிறத எடுத்து எழுதணும். இப்போ பார்க்கலாம். பேசிக் ஸ்டெப் 1 என்ன எழுதியிருக்கலாம்? if n = 1, ஸோ n = 1 எடுத்திங்கன்னா A is concurrence to B modulo M. n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. ஸோ இட் இஸ் ட்ரூ. Step 2, assume that it is true for n = k. So n = k na a power k is concurrence to b power k modulo m. It is true. இது அசம்ஷனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். Step 3, n = k+1. So k+1 எடுத்திங்கன்னா a power k+1 is concurrence to b power k+1 modulo m எக்ஸிஸ்ட் ஆகணுமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். a power k+1 எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? இது எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம்? a power k into a power 1. ஸோ பவரில் அடிஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக பேஸாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏ பவர் கேக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது பி பவர் கே இன்ட்டு மாடுலோ எம். அதை ஹைலைட் பண்ணிக்கலாமா? எழுதிக்கலாம். இன்ட்டு பி. ஏக்கு பதிலாக நம்ம பின்னே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ஆர்டரில் மாற்றியாச்சு. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? ஈக்குவல் டு பி பவர் கே +1 மாடுலோ எம். தேர்ஃபோர் ஏ பவர் கே +1 இந்த இடமே நமக்கு கான்கரன்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ கான்கரன்ஸ் டு பி பவர் கே +1 மாடுலோ எம். ஸோ 3 ஸ்டெப்லேயுமே நமக்கு வெரிஃபை ஆகிறதுனால ஏ பவர் என் இஸ் கான்கரன்ஸ் டு பி பவர் என் மாடுலோ எம் வெரிஃபைடு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான், பட் இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாடல் தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ ஏ இஸ் கான்கரன்ஸ் டு பி மாடுலோ எம்மாக இருந்ததுன்னா ஏ பவர் எம் கான்கரன்ஸ் டு பி பவர் எம் மாடுலோ எம் வெரிஃபைடு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.